இந்து சமய அறநிலைத்துறையின் அமைச்சராக அதிகமான கருத்துக்களை கேட்டு படித்துன்னு சொன்னீங்க. இப்போ அதிகமான நேரம் எடுத்துக்கொள்வதால் யாரும் மயக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். விரைவாக முடிச்சிடுறேன், முன்னுரையை விரைவாக முடிச்சுட்டு வந்துடுறேன். இந்து சமய அறநிலைத்துறையின் அமைச்சராக இருக்கும்பொழுது தமிழர் கடவுளாகிய, தமிழர்களின் அடையாளமாகிய கடவுள் முருகரை பற்றி நாம் பேசாமல் கடந்துட முடியாது. ஏன் அப்படின்னா, முருகர்னு சொன்னாலே சூரசம்ஹாரம் தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். அப்போது அங்கே சூரன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் மட்டும்தான் ஆட்சி செய்வேன், நான் தான் நிரந்தர ஆட்சியாளர், மற்ற எல்லோரும் எனக்கு அடிமைகள் என்ற மனநிலையில் இருந்த ஒரு சூரனை ஒரு சாதாரண பாலகன் கையில் வேலேந்தி வந்து எதிர்த்து நின்றான். அப்ப அந்த சூரன் சொன்னாராம், இந்த சின்ன பையனா என்னை எதிர்த்து போர் புரிய போறான், இந்த சின்ன பையனா என்னை எதிர்த்து வென்று விட போறான் அப்படின்னு ஏளனமா பேசினாராம். ஆனா அந்த சின்ன பையன் தான் வேலேந்தி சூரனுடைய அந்த ஆட்சிக்கு முடிவுரை கொண்டு வந்தாரு. இதுல ஒரு விஷயத்தை நான் கவனிக்கணும். அதே சூரன் தோல்வியுற்ற பிறகு அந்த முருகரை பார்த்து பாடுறாராம், கோலமா மஞ்சை தண்ணில் குலவிய குமரன் தன்னை பாலன் என்று இருந்தேன், பரிசிவை உணர்ந்திலேன் யான் அப்படின்னு பாடுறாராம். சின்ன பையனை நினைச்சு நான் சாதாரணமா விட்டுட்டேன், ஆனா என்னையவே தோற்கடிப்பார்னு எனக்கு இப்பதான் தெரியும் அப்படின்னு சூரன் வந்து முருகரை பார்த்து பாடியதாக பாடல்கள் எல்லாம் இருக்கிறது. நான் சொல்றது 2026 தேர்தலும் கிட்டத்தட்ட ஒரு சூரசம்ஹாரம் தான் அப்படின்றதுக்காக தான். உடனே யார சூரன் சொல்றேன் அப்படின்ற ஒரு கதைக்குள்ள போய் யாரும் கூச்சலிட்டு கூப்பாடு போட வேணாம். நான் சொல்ற சூரன் அப்படிங்கிறது ஊழல், லஞ்சம், மக்களை பிரித்தாளக்கூடிய சாதிய அரசியல், மத அரசியல் என்ற சூரனை வீழ்த்தி எங்களுடைய வேலன் ஒரு ஜனநாயக ஆட்சியை இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிறுவி இருக்கிறாரு. உட்காருங்க, இதுல ஒன்றும் தப்பில்லை, உட்காருங்க, இதுல ஒன்றும் தப்பில்லை, உட்காருங்க. பொதுவாக சொல்றாரு, ஒன்று உட்காருங்க, இது தப்பில்லை, உட்காருங்க, உட்காருங்க, இதில் ஒன்றும் தப்பில்லை, உட்காருங்க. நீங்க பேசுங்க, நீங்க தொடர்ந்து பேசுங்க, இதில் ஒன்றும் தவறில்லை, அவர் சொல்லியது எந்த தவறும் இல்லை, தயவு செய்து உட்காருங்க, நீங்க பேசுங்க தொடர்ந்து. அன்றைக்கு பேசுங்க. அன்றைக்கு அழகிய தமிழ் மகன் இந்த தமிழ் மண்ணை ஆட்சி புரிந்தார், இன்றைக்கு எங்களுடைய அழகிய தமிழ் மகன் இந்த மண்ணை ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதுல பெருமிதம் அடைகிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.